ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்? டிஎன்பிஎஸ்சிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சிலேருந்து என்ன ஒரு அறிவிப்புகள் வெளியாகிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரில அப்படின்னா, நீங்கள் நம்ம சேனலுக்கு இன்னும் வியூஸாக வரல அப்படின்னு தாங்க சொல்லலாம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியோட குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சு சிவி லிஸ்ட் வந்துடுச்சு அப்படின்னு தாங்க சொல்லலாம். இந்த சிவி லிஸ்ட் எந்த நிலையில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிவி லிஸ்ட் கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா சிவி லிஸ்ட் 2 நடக்கும்ன்ற அறிவிப்புகளும் வெளியாகி இருக்குங்க. இந்த சிவி லிஸ்ட் 1லேயே பார்த்திங்கன்னா நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல்கள் எல்லாமே வெளியே இருக்குங்க. நீங்கள் ஒரு வேளை மிஸ்டேக் ஏதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உடனடியாக பார்த்திங்கன்னா இ-சேவை மையத்துக்கு போயிட்டு நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஏன்னா ப்ராப்பராக இல்லை அப்படின்னா சிவியில் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குங்க. இது இல்லாமல் சிவி லிஸ்ட் 2 வரதுனால அவங்க உங்களுக்கு முன்னாடி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சிவி லிஸ்ட் 100% வருமா, போன வருஷம் நடந்ததா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா சிவி லிஸ்ட் 2 நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தாங்க அனைவரும் சொல்லிட்டு இருக்காங்க. சிவி லிஸ்ட் 2 நடந்தால் பார்த்திங்கன்னா பின்தங்கியவங்களும் பார்த்திங்கன்னா விஓ டைப்பிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. தற்சமயம் பார்த்திங்கன்னா யாராவது தவறுதலாக அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உடனடியாக பார்த்திங்கன்னா இ-சேவை மையத்துக்கு போயிட்டு நீங்கள் என்ன தப்பு செஞ்சீங்களோ அதுக்கு சொல்லி கரெக்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் அப்ளை பண்ணுறாமல் இருக்கிறவங்களுக்கு டைம் அவ்வளோதான், கூடிய விரைவில் முடிய போதுங்க. அதனால் உடனடியாக போயிட்டு மாற்றிக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா சிவியில் நீங்கள் உள்ளே போக முடியும். சிவிக்கு என்னென்ன தேவை அப்படின்னு ஒன்றும் போகாதவங்க அப்படின்னா நீங்கள் நேரடியாக இ-சேவை மையத்தை அணுகலாங்க. அப்படி இல்லைன்னா நான் ஒன்ஸ் சொல்கிறேங்க, அதெல்லாம் எடுத்துகிட்டு ப்ராப்பராக எடுத்துகிட்டு போயிட்டு அப்லோட் பண்ணுங்கள். முதலாவதாக பார்த்திங்கன்னா உங்களோட 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், ப்ளஸ் பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு நீங்கள் உங்களோட பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம்மும் எடுத்துக்கோங்க. பிஎஸ்டிஎம் இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம் இல்லாமல் கூட அப்ளை பண்ணலாங்க. பிஎஸ்டிஎம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் பதிவு பண்ணது இருந்தது அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் பதிவு பண்ண அதுவும் எடுத்துகிட்டு போகணுங்க. எங்கள் சீனியாரிட்டியில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களோட அதிக மதிப்பெண்கள் எடுத்துருக்கவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா உங்கள் மதிப்பெண்கள் ஈக்குவலாக யாராவது எடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் சீனியாரிட்டி வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக உள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.